மின்மினி பூச்சிகளை காணும் கடைசி தலைமுறை நாம் தான். ஆராய்ச்சியில் திடுக்கிடும் தகவல்களை பற்றி பார்ப்போம். மின்மினி பூச்சிகள் அழிவை நோக்கி செல்கின்றன என்றும் அந்த பூச்சிகளை காணும் கடைசி தலைமுறை நாம்தான் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிறுவயதில் மாலை நேரங்களில் தோட்டம் வயல்வெளி பகுதிகளில் மின்மினி பூச்சிகள் ஒளிர்வதை பார்த்து மகிழ்ந்த நினைவுகள் பலருக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த இனிமையான காட்சிகள் இனி எதிர்கால தலைமுறையினருக்கு கிடைக்காமல் போகலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்திய ஆய்வுகள் மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை மிக வேகமாக குறைந்து வருவதாகவும் நம் தலைமுறையே அவற்றை பார்க்கும் கடைசி தலைமுறையாக இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கின்றன. உலகம் முழுவதும் மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் 1 முதல் 2 விழுக்காடு வரை குறைந்து வருவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பூச்சிகளின் அழிவுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றுள் முதன்மையானவை வாழ்விட இழப்பு, நகரமயமாக்கல், விவசாய விரிவாக்கம் மற்றும் காடழிப்பு காரணமாக மின்மினி பூச்சிகளின் இயற்கையான வாழ்விடங்கள் அழிக்கப்படுகின்றன. நீர்நிலைகளுக்கு அருகிலும் ஈரப்பதமான பகுதிகளிலுமே இவை வாழும் என்பதால் இந்தச் சூழலியல் மாற்றங்கள் அவற்றின் உயிர்வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன. ஒளி மாசுபாடு இரவில் செயற்கை ஒளிகளின் அதிகரிப்பு மின்மினி பூச்சிகளின் இனப்பெருக்க சுழற்சியை பெரிதும் பாதிக்கிறது. ஆண் மின்மினி பூச்சிகள் தங்கள் இணையை ஈர்க்க ஒளியை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அதிகப்படியான செயற்கை ஒளி இந்த சைகைகளை மறைத்து இனப்பெருக்க வாய்ப்புகளை குறைக்கிறது. பூச்சிக்கொல்லி பயன்பாடு விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள் மின்மினி பூச்சிகள் உட்பட பல நன்மை பயக்கும் பூச்சிகளை அழித்துவிடுகின்றன. இது அவற்றின் உணவுச் சங்கிலியையும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறது. காலநிலை மாற்றம் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு முறைகளில் ஏற்படும் மாற்றங்களும் மின்மினி பூச்சிகளின் உயிர்வாழ்வுக்கு சவால் விடுகின்றன. மின்மினி பூச்சிகள் வெறும் அழகிய உயிரினங்கள் மட்டுமல்ல. அவை தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை உண்பதால் விவசாயிகளுக்கு நண்பர்களாகவும் கருதப்படுகின்றன. மேலும் அவை காணப்படும் இடங்கள் ஆரோக்கியமான மாசுபடாத சுற்றுச்சூழல் இருப்பதற்கான அறிகுறியாகவும் ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகின்றன. மின்மினி பூச்சிகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் அவசரமாக தேவைப்படுகின்றன. ஒளி மாசுபாட்டை குறைத்தல், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே இந்த அரிய உயிரினங்களை அடுத்த தலைமுறையினரும் காண முடியும். இல்லையேல் மின்மினி பூச்சிகளின் ஒளிரும் அழகு வெறும் புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் மட்டுமே நிலைத்து நிற்கும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.